இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 179 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல லேண்ட் ஆஃப் ஃபயர் கூடான எமர்ஜென்சி கவுன்சில் நடந்துட்டு இருக்கும். அக்காட்சுகியை பத்தி தான் கொஹாரு அண்ட் ஹோமுரா பேசுவாங்க. மெயினா நம்ம அலைட் நேஷன்ஸோட அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அவங்களை தேடுற நோக்கத்துல இருக்குன்னு பாரு. டாங்கோ உங்க வில்லேஜுக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். லேண்ட் ஆஃப் ஃபயர் உங்க கிராமத்தை ரீபில்ட் பண்றதுக்கான ஹெல்ப் சப்போர்ட் கொடுப்போம் பாரு. ஹோமுரா சரின்னு தலையாட்டவும் டாங்கோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போட்டுக்கலாம், அப்புறம் மற்ற நாட்டுக்கு இடையிலான பதட்டத்தை தணிக்கணும் பாரு. டான்ஜோ குறுக்கலாம், அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு, புது ஹோக்காகவே செலக்ட் பண்ணணும் பாரு. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் பாரு. ஷிகாகு சுனாடே ரெக்கவர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமேன்பாங்க லார்ட் டாய்மியோ. கொஹாரு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க மாதிரி தான் இருக்கு, சொல்ல போனா கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி இருக்கான்பாங்க. கிராமமே மோசமான நிலைமையில இருக்கு, சுனாடை வர எப்ப முடிப்பான்னு தெரியல. இப்ப வில்லேஜ் எக்கனாமிக்கு அடுத்த கட்டத்துக்கு போறக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லைன்பாங்க. டாய்மியோ தலையாட்டவும் கொஹாரு அது மட்டும் இல்லாம சுனாடே தான் லீஃப் வில்லேஜ் இவ்வளவு பெரிய அழிவை சந்திச்சிருக்குன்பாங்க. இதை கேட்ட ஃபியூடல் லார்ட் நான் எப்பவும் ஜெராயா தான் எடுத்துன்னு நினைச்சேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்பதான் இல்லையே, அப்படின்னா வேற ஏதாவது கன்சிடர் பண்ற மாதிரி பாக்குற கால் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. டான்ஜோ அவன் பேரை சொல்ல வரும்போது ஷிகாகு கக்காஷி ஹட்டக்கே ரெக்கமெண்ட் பண்றான்னு பாரு. இதை கேட்ட ஃபியூடல் லார்ட் ஒயிட் ஃபேங்கோட பையன் தானே, எனக்கு நல்ல ஐடியாவா தான் தோணுது, மற்றவங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஃபியூடல் லார்டுக்கு கீழே இருக்கவங்கள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கக்காஷியோட எபிலிட்டி அண்ட் பவர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில ஓகே தான், பட் வயசுன்னு பார்த்தா சின்ன வயசா இருக்கேன்னு சொல்லுவாங்க. சொல்ல போனா ஃபோர்த் ஹோக்காகே மீனட்டோலாம் ஹோக்காகே பொறுப்புக்கு வரப்ப இன்னும் சின்ன பையனா தானே இருந்தாருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு கக்காஷியோட மாஸ்டர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. ஹோமுரா ஃபோர்த் ஹோக்காகேன்னு பாரு. இதை கேட்ட ஃபியூடல் லார்ட் அப்ப மிஸ்டேக்கே இல்லைனா ஃபோர்த் ஹோக்காகே ஜிராயாவோட ஸ்டூடெண்ட், அப்புறம் ஜிராயா தேர்ட் ஹோக்காகேவோட ஸ்டூடெண்ட், அந்த வகையில இது பர்ஃபெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கக்காஷியவே சிக்ஸ்த் ஹோக்காகே ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு பேசும்போது டான்ஜோ தேர்ட் ஹோக்காகேவோட டீச்சிங்ஸ் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம்பா பயங்கரமா கத்துவா. இதை கேட்ட ஃபியூடல் லார்டே கொஞ்சம் பயப்படுவாரு. கிராமத்தை அழிச்ச அக்காட்சுகியோட லீடர் அவனும் ஜிராயோட ஸ்டூடெண்ட் தான். வெளியாளுக்கெல்லாம் நிஞ்சுட்சு இப்படி கத்து கொடுத்தா இறக்கங்காட்டினா இப்படிதான் நடக்கும், அவங்க எல்லாருமே முட்டாள்கள்மா. குறிப்பா சாண்டோட நமக்கான ஒரு அலை இருந்துச்சு, ஒரோச்சிமாரு நம்ம கிராமத்தை அழிக்க பார்த்து அதுக்கான கேம்பெயின் வச்சான். சாண்டை நமக்கு அந்த டைம்ல துரோகம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அக்காட்சுகி வந்துச்சு. சாஸ்கே உச்சிகாவோட லோன் சர்வைவர், அவனும் இப்ப ரோக் நிஞ்சாவாயிட்டா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்றான். நமக்கு எப்படிப்பட்ட ஹோக்காகே தேவை, இந்த மொத்த பிரச்சனையுமே சால்வ் பண்றதுக்கு ஒருத்த வேணும், நிஞ்சா லாஸை யூஸ் பண்ணி இந்த ஷினோபி வேல்ட மாத்திரக்கு ஒருத்த வேணும் அப்படின்ட்டு டான்ஜோ எந்திரிப்பான். ஆன்சர் சிம்பிள் தான், அந்த ஹோக்காகே நானா தான் இருக்கணும்பா. இந்த சிச்சுவேஷனை சமாளிக்க டான்ஜோ கையிலேயே விட்டலாமேன்பாங்க. ஷிகாகு ஒரு தலைபட்சமா பாக்காதீங்கன்னு ஃபியூடல் லார்ட் டக்குன்னு நான் என் மைண்ட மாத்திட்டேன், சிக்ஸ்த் ஹோக்காகேவை நான் பயன்படுறேன்பாங்க. டான்ஜோ சந்தோஷப்படுவான், பட் ஷிகாகுக்கு இது கடுப்பதான் கொடுக்கும். லீஃப்ல காட்டுவாங்க சக்குரா நருட்டோ கக்காஷி கிட்ட வில்லேஜ்ல இருக்க மக்களை பாதுகாக்க கட்சியை யூஸ் பண்ணி அவங்க மொத்த சக்கராவையும் கொடுத்து அந்த ஜுட்சுவை பண்ணாங்க. இப்ப மயக்கத்துல இருக்காங்க, முழிப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியலன்னு சக்குரா சொல்லவும் நருட்டோ வருத்தப்படுவான். சக்குரா தனி கேன் எடுத்துட்டு போகும்போது நான் வேணா தனி புடிச்சு வரேன்ட்டு நருட்டோ ஹெல்ப் பண்றான்பா. சக்குரா சேர்ந்தே போலாமேன்பா. தலைவன் சொல்லி விட்டுட்டே போவான். சக்குரா தப்பாலாம் புரிஞ்சுக்காத, உன்னை தனியா விட்டா நீ அந்த வேலையை சொதப்பிடுவீங்க டவுட் தான்பா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்பி இருக்கலான்பா நருட்டோ. கக்காஷி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போறத பாத்துட்டு இந்த அளவுக்கு வருவாங்கன்னு யாரு தான் இமேஜின் பண்ணா அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. மூணு பேரும் சைல்ட்ஹுட்ல இருந்ததா திங்க் பண்ணி பாப்பாரு. இதுக்கப்புறமா பாஸ்ட்ல காட்டுவாங்க தேர்ட் ஹோக்காகே டீம் 7ல சக்குரா ஹருனோ சாஸ்கே உச்சியா அப்புறம் நருட்டோ உசுமாக்கி 3 கெடின்னு இருக்க போறாங்கன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட ஷிகாகு சாஸ்கேயும் நருட்டோவும் ஒரே டீம்லயான்னு திங்க் பண்ணுவாரு. இந்த டீமுக்கான இன்சார்ஜா கக்காஷியை போடுறான்னு பாரு. இருக்கா கக்காஷியான்னு திங்க் பண்ணுவாரு. கென்மா கக்காஷியை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரு கெனின்னு கூட செலக்ட் பண்ணலையாமான்பா. அடுத்த கட்டத்துக்கு நருட்டோ போறக்கு இல்லாம ஹோக்காகே பண்றாருன்னு சொல்லி கொட்டச்சு கேட்பான். ஈசுமா அப்படின்னா சாஸ்கேவுமான்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டுட்டு இருக்கா ஷாக் ஆவாரு. தேர்ட் ஹோக்காகே கக்காஷியோட புரிஞ்சுதான்னு கேட்பாரு. புரிஞ்சுதுன்னு பாரு. டீம் 8ல ஹினாட்டா யுகா கீபா இனுசூகா அப்புறம் ஷீனோ அபராமின் பாரு. குரணா யூகி தான் அந்த டீமுக்கான இன்சார்ஜ் பாரு. சரின்பாங்க. குரணா இதான ஃபர்ஸ்ட் டைம் கெனிக்கு இன்சார்ஜா இருக்காது, ஒரு ஜொனின் இன்சார்ஜா அவங்களோட வாழ்க்கையை இதான் டிசைட் பண்ண போகுதுன்னு பாரு. குரணா லைட்டா வைக்கப்பட்டு நான் அவங்கள பாத்துக்கிறேன்பாங்க. டீம் 10ல ஈனோ யாமனாக்கா ஷிகமாரு நாரா அப்புறம் சோஜி அகிமிச்சி ஆசுமா சரட்டோபியை இன்சார்ஜா போடுறான்னு பாரு. புரிஞ்சுதுன்னு பாரு. பாஸ்ட்ல காட்டுவாங்க ஆசுமா அண்ட் ஷிகாகு ஷோகி பிளே பண்ணுவாங்க. ஆசுமா என்ன திங்க் பண்றீங்க, உங்கள மாதிரி ஆட்கள்னாலே இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்பாரு. எனக்கும் அப்படி தோண்டிட்டு மூவ் வைக்கவும் நான் அட்டாக் பண்ற மோட்ல போக வேண்டியதான்ட்டு ஆசுமா மூவ் வைப்பாரு. சொல்ல போனா நம்மள மாதிரி சோல்ஜர்ஸ் ஜெனரல்ஸ் கொண்டுனா சில விஷயங்களை இறங்கி செஞ்சுதான் ஆகணும் பாரு. பார்த்தா அந்த ஒரு காய வெட்டி எடுத்திருப்பாரு. ஆசுமா டைம் அவுட்னு பாரு. ஷிகாகு ரியல் மிஷன்ஸ் எல்லாம் டைம் அவுட்லாம் கிடையாதுன்னு பாரு. ஆசுமா ஃபீல் பண்ணுவோம். ஷிகாகு தன்னை ஒரு சிப்பாயின்னு சொல்லிக்குவாரு. சொல்ல போனா நீ சில்வர் ஜெனரலுக்கு ஈக்குவலான் ஆனவன் ஷோகில, உன்னோட பாதுகாப்புக்கு கீழே தான் நான் என்னோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு ஷிகாகு சொல்லிட்டு இருக்கும்போது ஆசுமா எதை பத்தி சொல்றீங்கன்னு கேட்பாரு. நீங்க பான்னா நல்ல ஒரு சாக்ரிஃபிஷியல் பீஸ் தான் பாரு. இல்ல சிப்பாய்கள் அவங்க வேலை செய்யறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க எங்களுக்காக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட ஆசுமாக்கு புரிஞ்சிருக்காது. பேசும்போது உனக்கு அதுக்கான பதில் கிடைச்சான்னு சொல்லி கேட்பாரு. ஆசுமா பதிலா அன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா அதான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஃபியூடல் லார்ட் இல்ல ஹோக்காகேவை தான் கிங்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அது அப்படி இல்ல, அது தப்புங்கிற உணர்வு தான் இருக்குன்னு பாரு. இதை கேட்ட ஷிகாகு சிரிச்சிருப்பாரு. பிரசன்ட்ல ஷிகாகு ஆசுமாவை பார்த்துட்டு என் பையனை பாத்துக்கன்னு திங்க் பண்ணுவாரு.
ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்டரி கக்காஷி ஹாட்டகே த ஜொனியன் இன்சார்ஜ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. விடியல்ல கட்டுவாங்க. கக்காஷியும் தேர்ட் ஹோக்காகேவும் நருட்டோவோட ரூம்ல இருப்பாங்க. கக்காஷி இங்கதான் நருட்டோ வாழ்றானான்ட்டு அங்க இருந்து பால் டப்பா எடுத்துட்டு இதெல்லாம் கெட்டு போய் ரொம்ப நாள் இருக்கும் போலன்னு பாரு. ஹோக்காகே அவன் ஒரு முட்டாள், நீ பாத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு தோணுதுன்னு பாரு. கக்காஷி கண்டிப்பாங்கவும் சாஸ்கே உச்சியாவும் உன்னோட டீம் தான் ஃபோர்த் ஹோக்காகேவோட ஸ்டூடெண்டா இருந்திருக்க, அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட சரியான இருக்கு, இந்த ரெண்டு பேத்தையும் நீ பாத்துக்குவீன்னு யாரும் எதிர்பார்த்தான்னு பாரு. கக்காஷி ஃபோர்த் ஹோக்காகே அப்புறம் ஒபிட்டோவை திங்க் பண்ணுவாரு. கக்காஷி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, பர்சனல் ஃபீலிங்ஸோட அவங்கள பாத்துக்கிறக்குன்னு பாரு. தேர்ட் ஹோக்காகே எனக்கு தெரியும்ட்டு குட் லக் சொல்லிட்டு காமிடுவாரு. தொல்லையா இருக்க போதுன்னு பாரு. பாக்க போனா அது நருட்டோலயே நீங்க பாத்திருப்பீங்க இந்த சீனை. ஈவினிங் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதுக்கப்புறமா அகாடமில காட்டுவாங்க. கக்காஷி அகாடமில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒளிஞ்சது பாப்பாரு. நருட்டோ சக்குரா ஏன் சாஸ்கே பின்னாடி இப்படி அலையறான்னு பாப்பான். அப்படி என்ன அவங்ககிட்ட இருக்குன்ட்டு சக்குரா சாஸ்கே விட்டு விலகி போன்னு திட்டுவா. சாஸ்கே தள்ளி போடான்பா. பொண்ணுல விலகி போடான்னு திட்டுவாங்க. அந்த டைம்ல டோபியோ நருட்டோவை தட்டி விட்டு இருப்பான். அங்க நடந்த சம்பவத்துல பொண்ணுங்க வாயடைச்சு போயிருவாங்க. இதெல்லாம் கக்காஷி பாத்துட்டு இருப்பாரு. இதே சீன் நருட்டோல கக்காஷி ஹொக்காகேயோட கிறிஸ்டல்ல பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா ஹொக்காகே ஹோமுரா கொஹாருவை பாப்பாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு பாரு. ஹோமுரா டீம் லீடர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு இவ்வளவு நேரம்லாம் இருக்க கூடாதுன்னு கொஹாரு. நருட்டோட அப்பார்ட்மெண்ட் கக்காஷி காட்டிட்டு வரக்கு லேட் ஆகி போச்சுன்னு பாரு. அதனாலதான் நீங்க இருக்குன்னு ஹோமுரா சொல்லவும் கொஹாரு நருட்டோ உசுமாக்கி அப்புறம் சாஸ்கே உச்சியாவை எதுக்கு சேம் டீம்ல போட்டீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் விட கக்காஷி ஹாட்டகேவை எதுக்கு இன்சார்ஜா போடணும்னு சொல்லி கேட்பாங்க. தேர்ட் ஹோக்காகே அவன் தான் சரிப்பட்டு வருவான்னு தோணுச்சுன்னு பாரு. அவன் சரியா இல்லையாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நருட்டோ மிஷின்ல இருக்கும் போது என்ன பண்ணலான்னு இருக்க, அவனுக்குள்ள இருக்க விஷயம் வைல்டா மாறுச்சுனா அப்படிங்க ஹோமுரா அவுட் சைடர்ஸ்க்கு நருட்டோ ஒரு டார்கெட்டா இருப்பாங்க. டேஞ்சர் தான் பாரு. நருட்டோவை கிராமத்தை விட்டு வெளியே தாட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாம சாஸ்கேவை எதுக்காக நருட்டோவோட டீம் அப் பண்ண வச்சீங்கன்னு கேள்வி கேட்கவும் ஹிருசன் அமைதியா இருப்பாரு. டான்ஜோவை காட்டுவாங்க. உச்சியா நைன்டெயில்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது உன்னோட பிளாட்டான்ட்டு ஹிருசன் நல்ல ஐடியா தான் திங்க் பண்ணுவான். அகாடமில காட்டுவாங்க. டீம் 7ல சக்குரா நருட்டோன்னு சொல்லவும் நருட்டோ எக்ஸைட் ஆவான். சாஸ்கே பேர் வரவும் சக்குரா எக்ஸைட் ஆவா. நருட்டோ என்ன மாதிரி புத்திசாலி கூட எதுக்கு இந்த முட்டா பையில போடுறேன்னு சொல்லி கேட்பான். இங்க பாரு சாஸ்கேவோட ஸ்கோர்ஸ்ல அதிகமா இருக்கு, உன்னோட ஸ்கோர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு, அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஒன்னு அவனோட டீம்ல போட்டிருக்கோம் அப்படின்னு இருக்க சொல்லவும் எல்லாரும் சிரிப்பாங்க. என் வழியில குறுக்க மட்டும் வந்துடாதீன்பா சாஸ்கே. நருட்டோ கடுப்பாயிட்டு சாஸ்கேவோட ஃபைட் பண்ண போகும்போது சக்குரா தடுத்துட்டு அவனை மண்டையை கொட்டுவா. இதையுமே கக்காஷி ஒளிஞ்சது பாத்துட்டு இருப்பாரு. கக்காஷி அந்த பெல்ஸ் வச்சுட்டு நிக்கும் போது அவருக்கு ஒபிட்டோ தான் ஞாபகத்துக்கு வருவான். ஷினோபி வெல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாதவனா குப்பைன்பாங்க. ஆனா எவன் ஒருத்த அவனோட காம்ரேட்ஸ் கைவிட்டுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன் இருப்பான். மீனட்டோ நம்ம செப்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஷினோபிக்கு ரொம்பவுமே அவசியமானது டீம் ஒர்க்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது சாஸ்கே சாப்பிட்டு இருக்கும் போது நருட்டோ வந்து சாஸ்கேவை கட்டி போட்டு வச்சுட்டு போயிருவான் இல்லையா, அதை காட்டுவாங்க. இப்ப போனது சாஸ்கே இல்லையான்ட்டு நருட்டோ கட்டி போட்டு வச்சு சாஸ்கேவை பாப்பாரு. அது என்ன நருட்டோவான்னு திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா நருட்டோ சக்குரா கிட்ட காட்டுவாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கேட்கணும்பா. நருட்டோவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் நருட்டோ என்னோட ஃபீலிங்ஸ்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறான். அவனுக்கு என்ன பத்தி புரிய மாட்டேங்கிறாது, எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது, அவன் ஒரு தொல்லைன்பா. நருட்டோ ஃபீல் பண்ணுவான். இருந்தாலுமே கெட்டு போன பால் குடிச்சனால வயிற்று கலக்கும், எனக்கு தேவையில்ல, நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்ட்டு சக்குரா அதுக்காக என்ன வேணா பண்ணுவான்பா இல்லையா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு பக்கத்துல வரும்போது இந்த விஷயத்துல கக்காஷி தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பாரு. நருட்டோ அடக்க முடியாம ஓடிடுவான். அவன் மூஞ்சியை பார்க்கும் போதே தெரியுது அந்த பால் குடிச்சிருப்பான் போலன்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. நருட்டோ சரியான டைமுக்கு போக முடியாது போலன்ட்டு அலறிட்டே ஓடுவான். எப்படியே பாத்ரூம் போயிருவான். சாஸ்கே சக்குரா இருக்க வழியா போகவும் சக்குரா என்ன கூச்சப்படுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பேசுவா. சாஸ்கே முதல்ல நருட்டோ எங்க இருக்கான்னு சொல்லி கேட்பான். என்ன பேச்ச மாத்திரையா, நருட்டோவெல்லாம் விட்டு தள்ளு, அவன் எப்ப பார்த்தாலும் வந்தா அவங்க கூட சண்டை போட்டு இருப்பான். பாக்க போனா அவன் யாரும் சரியா வளர்த்தல, அவனுக்கு பேரண்ட்ஸ்ல அவனுக்கு தெரியும்ல, அதனாலதான் அவனுக்கு என்ன தோணுதோ பண்றான். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணனா என்னோட பேரண்ட்ஸ் கோவப்படுவாங்க. பேரண்ட்ஸ் கட்டுப்படுத்துறதுக்கு இல்லாம தனிமையா இருக்கிறதே நல்லதுதான், அதனாலதான் எப்பவுமே செல்ஃபிஷா இருக்கான்பா. இதெல்லாம் கேட்ட சாஸ்கேக்கு செம்ம கடுப்பாயிரும். தனிமையின்மா சாஸ்கே. சக்குராக்கு புரியாது, அவன் பேரண்ட்ஸ் திட்டுறதுக்கு வருத்தப்படுறத விட தனிமையில இருக்கிறது மோசமா இருக்குன்பா. சக்குரா என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லி கேப்பா. ஏன்னா நீ தொல்லை பண்றேன்ட்டு சாஸ்கே கிளம்பிடுவான். நருட்டோ வேகமா சக்குராவை தேடி வருவான். சாஸ்கே பார்த்துட்டு நீ எப்படா தப்பிச்சுன்னு சொல்லி கேப்பான். எஸ்கேப் ஜுட்சு தான் பேசிக், அது கூட தெரியலன்னு சொல்லி கேப்பான். ஞாபகத்துல வச்சுக்கடா லூசர்ன்ட்டு போகும்போது நருட்டோக்கு கடுப்பா இருந்தாலும் சக்குராவை பாக்கலான்னு ஓடுவான். ஒளிஞ்சு சக்குராவை பார்க்கும்போது அவ சேடா இருப்பா. சாஸ்கேவோட வார்த்தைகளை அவளை காயப்படுத்தி வச்சு போலன்னு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. சக்குரா மனசுக்குள்ள நருட்டோ இப்படித்தானே ஃபீல் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து பார்த்த நருட்டோ என்ன சக்குரா இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கா, இதுக்கு சாஸ்கே தான் காரணமா இருப்பான்ட்டு ஓடுவான். நருட்டோக்கு இங்க என்ன நினைச்சுன்னு கூட புரியாம போறான்ட்டு கக்காஷி பின்னாடியே போவாரு. நருட்டோ சக்குராவை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியன்னு சொல்லி கேப்பான். சாஸ்கே இல்லையேங்கவும் பொய் சொல்லாதடா, நீ பேசாமே அவன் சோகத்துல இருப்பான்னு சொல்லி கேப்பான். சாஸ்கேவை பார்த்துட்டு இது சொல்றக்கே வெறுப்பா இருந்தாலும் சக்குரா நீ அவளை ஏத்துக்கணும்னு தான் விரும்புறா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது சாஸ்கே அதை பத்தி எனக்கு அவளை இல்லைன்னு கிளம்பிடுவான். நருட்டோ செம்ம கடுப்பாயிருவான். சாஸ்கேவோட சட்டை பிடிச்சிருக்கவும் சாஸ்கே நருட்டோ அடிச்சிருவான். இதெல்லாம் கக்காஷி பார்த்துட்டு தான் இருப்பாரு. சக்குராவை வருத்தப்பட வச்சதுக்கு நீ வாங்க போறான்ட்டு நருட்டோ அவனோட க்ளோன் ஜுட்சுவை பண்ணுவான். க்ளோன்ஸ பந்தாடிடுவான் சாஸ்கே. நருட்டோ பயப்படுவான். ஏன் 1-on-1 வரக்கு பயமான்னு கேப்பான் சாஸ்கே. நருட்டோ ஏமாத்தி இருப்பான். பின்னாடி வந்த க்ளோன்ஸ் பிடிச்சிருக்கும். சாஸ்கே வெறித்தனமா பஞ்ச் பண்ணுவான். பார்த்தா நருட்டோவோட இன்னொரு க்ளோனா இருக்கும். சாஸ்கே பக்கத்துல இருந்துட்டு ரொம்ப ஓவரா பண்ணிட்டேன்னு சொல்லி கேப்பான். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல பண்ணிட்டேன்பா நருட்டோ. ரியலைஸ் பண்ணிட்டு நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேப்பான். சாஸ்கேவோடவும் நருட்டோ தோத்துவான். நீயும் தொல்லை பண்றடான்ட்டு மரத்துல ஏறி ஷூரிகன்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் வைப்பான். க்ளோன்ஸ் எல்லாம் டிஃபீட் ஆயிரும். சாஸ்கேவோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. என்னோட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு போவான். நருட்டோவோட ஹேண்ட் சைன் பார்த்துட்டு சாஸ்கே இன்னொரு ஷேடோ க்ளோனான்னு சொல்லிட்டு சிரிப்பான். ஹாரம் ஜுட்சு பண்ணுவான் தலைவன். நருட்டோ சாஸ்கே பார்த்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்ட்டு இதாண்டா சான்ஸ்
அடிக்க போவான். வயர் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஷுரிக்கனை வச்சிருப்பான் சாஸ்கே. நருட்டோக்கு பின்னாடி இறக்கி விட்டுருவான். சாஸ்கே போவோம் இது இன்னும் முடியலடான்னு கூப்பிடுவான் நருட்டோ. சக்குரா போறத பார்த்துட்டு சக்குரான்னு கூப்பிடுவான் நருட்டோ. கிளாஸ்ல பாக்கலாம் பா, வெயிட் பண்ணுங்கன்னு பின்னாடி போவான். வேடிக்கையே நடந்துக்கிறாங்க, டீம் ஒர்க்கே இல்லைன்னு திங்க் பண்ணுவாரு ககாஷி. என்னோட டெஸ்ட்ல பாஸ் ஆவாங்களா என்னங்கிற டவுட்டே அதிகமா இருக்குன்னு பாரு. நம்ம லேட்டா போறோம் பா சக்குரா. நருட்டோ சாஸ்கே கிட்ட நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்பா. ஆக்சுவலா நருட்டோவும் சாஸ்கேவும் அந்த பாத்ரூம் கிட்ட ஃபைட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ககாஷி பெல் டெஸ்ட் அப்பதான் நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் எபிலிட்டியை பார்த்துட்டு மற்றவங்கள பேசிக்கிட்டது சரியான்னு சொல்லி திங்க் பண்ணிருப்பாரு. இந்த எபிசோட்ல பார்த்த எல்லா சீன்ஸுமே அப்படியே நருட்டோல வரதுதான். பட் சீன் பை சீன் அதுக்கும் இதுக்குமான டிஃபரன்சியேஷன்ஸ் நிறைய இருக்கும். பிரசன்ட் ககாஷி காட்டுவாங்க, கையில அந்த பெல்ஸ் வச்சிருப்பாரு. பார்க்க போனா சாஸ்கே உன்னை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட கடமை போலன்னு திங்க் பண்ணுவாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இனாரிஸ் கரேஜ் புட் டு த டெஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ